ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம ரோகிணி பதறி போயிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துவும் மீனாவும் கிருஷை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டாங்க. அச்சோ, இவங்க போகிறதுக்குள்ளே அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லணும். இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா முகத்தில் அடித்த மாதிரி பேசி அவங்கள கஷ்டப்படுத்தி அனுப்பணும். அப்போ தான் திரும்பவும் கிருஷியை தேடி இவங்க போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அம்மா கால் அட்டன் பண்ணவே பண்ணுறதில்ல. அதுக்குள்ளே நம்ம முத்துவும் மீனாவும் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து பேசுகிறாங்க. நல்லா இருக்கீங்களாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணியோட அம்மாவும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஏம்மா இவ்வளோ தூரம் கிருஷை பார்க்கலாமேன்னு வந்தால் இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிருஷையும் தூக்கி கொஞ்சுறாங்க. இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு இருந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இல்லைம்மா, இப்போ கிருஷுக்கும் அம்மா இல்லை, அவன் தனியாக தான் இருக்கான். அம்மா அப்பா பாசத்துக்கு அவன் எவ்வளோ ஏங்குவான். அதனால தான் ஒன்று கேட்குறேன், அதுக்கு நீங்கள் நல்ல முடிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே கேட்குறாங்க. நம்ம முத்து, என்ன தம்பி என்னன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கிருஷ்ணன் நாங்கள் தத்தெடுக்கலான்னு இருக்கோம்மா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ரோகிணியோட அம்மா இருந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க, ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஐயோ, இந்த விஷயம் இந்த ரோகிணிக்கு தெரிஞ்சால் நம்மளை திட்டுவாளே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதே சமயம் இப்போ கிருஷையும் இவங்க தத்து எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக கிருஷோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அது வந்து தம்பி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இப்போ 2 நாளைக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் வீட்டில் வச்சுருக்குறோம், நீங்கள் யோசித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிருஷை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே இது ரோகிணியோட அம்மா இருந்துட்டு ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ரோகிணிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு தெரியாமல் நம்ம முத்துவும் மீனாவும் கிருஷை கூட்டிகிட்டு கோவிலுக்கு போகிறாங்க. போன இடத்துல சாமியார் இருந்துட்டு நம்ம முத்துக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டதும் நம்ம முத்துவும் மீனாவும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்ன சாமி, நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், இந்த பையனோட அம்மா உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே ஆடி போயிடுறாரு முத்து. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. இதுக்கப்புறம் ரோகிணியோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்.